இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் ஷீட்டில் எப்படி ஒரு பிவோட் டேபிளை போடுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு வெறுமனே ஒரு பிவோட் டேபிள் போடுறது எப்படி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்லைசர் எப்படி ஆட் பண்ணுறது, ஃபார்முலா எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி பிவோட் டேபிளை இன்னும் பல்வேறு விதங்களில் சிறப்பாக பயன்படுத்துறது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழு தகவலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா முதல்ல ஒரு கூகுள் ஷீட்டை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அதில் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் டேட்டாவை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே போனீங்க அப்படின்னா இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிவோட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே எக்ஸலில் மாதிரி தான் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் என்ன கேட்கும் அப்படின்னா ஃபுல் டேட்டாவும் பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிவோட் டேபிளை ஒரு நியூ சீட்டில் கொண்டு வரணுமா இல்லை எக்ஸிஸ்டிங் சீட்லேயே கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம நியூஸ் சீட் தான் எப்போவுமே கொடுப்போம். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் சீட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸிஸ்டிங் சீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது உங்களுக்கு இந்த பிவோட் டேபிள்லேயே இந்த பக்கத்துலேயே வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த இடத்த அப்படி செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிவோட் டேபிளோட ரேஞ்ச் வந்துடும். இப்போ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி வந்துடும். இப்போ கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் புது பிவோட் டேபிள் வரும். நமக்கு இப்போ நியூ சீட்டில் வேணும் அப்படின்னா நியூ சீட்டுன்னு கொடுத்துட்டு கிரியேட் அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ நியூ சீட் ஒன்று கிரியேட் ஆகிருச்சு. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஷீட்டில் பிவோட் டேபிள் கிரியேட் ஆகும்போது நீங்கள் கிரியேட் கொடுத்த உடனே உங்களுக்கு சாம்பிளாக இப்படி தான் இருக்கும். ஸோ ரோஸ், காலம்ஸ், வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போது பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் தேவைப்படும் பிவோட் டேபிள். இப்போ கண்ட்ரி வைஸ் எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு, எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ரோஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ரோஸ், காலம்ஸ், வேல்யூஸ், ஃபில்டர்ஸ்ன்னு இருக்கும். இதில் இப்படி இந்த ஆர்டரில் வரக்கூடிய அனைத்தையும் நீங்கள் ரோஸில் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா எது உங்களுக்கு ரோஸில் வரணும்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கண்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னா கண்ட்ரி இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், கண்ட்ரி எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அடுத்து இப்போ காலம்ஸில் கொடுத்தா என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ காலம்ஸில் கொடுத்து பார்க்கலாம். காலம்ஸில் கண்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா இப்படி வரும். இந்த ஆர்டரில் உங்களுக்கு எந்த ஆர்டரில் வேல்யூஸ் வேணும், டேபிள் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த ஆர்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் பண்ணலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஆர்டரில் யாரும் க்ரியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரோஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரியை ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு காலம்ஸில் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் ப்ரைஸ், அதாவது வேல்யூஸை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரா டேட்டாவில் இந்த இதுக்கு இங்கிட்டு இருக்க நம்பர்ஸ் எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோஸ் அண்ட் காலம்ஸில் தான் ஆட் பண்ணணும். இதுக்கப்புறம் இருக்கிற நம்பர்ஸை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேல்யூஸில் ஆட் பண்ணணும். இப்போது வேல்யூஸில் ஆட் பண்ணும்போது நார்மலாக உங்களுக்கு கவுண்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி சம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றணும். இப்போ இங்கே சம்முன்னு சொன்ன உடனே நமக்கு 0ன்னு ஷோ ஆகுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வச்சுருக்கோம், இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இப்போ சேல்ஸ் ப்ரைஸை பார்க்கலாம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0ன்னு காட்டுது. இது மிக முக்கியமான டிப்ஸு. இது எதற்காக 0 காட்டுது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டாலர் பார்த்தீங்கன்னா மேனுவலாக போட்டிருக்காங்க. ஸோ கரன்சி டைப்பில் போடாமல் மேனுவலாக நம்ம எக்ஸல்லேருந்து காப்பி பண்ணும்போது இங்கே டைப் ஆகிருச்சு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படியே இதை செலக்ட் பண்ணி இப்போ சேல்ஸ் ப்ரைஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஹச் கொடுங்க.
கண்ட்ரோல் ஹச் கொடுத்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஃபுல்லாக ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துருங்க. இப்போ ரீப்ளேஸ் கொடுத்ததுக்கப்புறமா டன் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பிவோட் டேபிளில் போய் பாருங்கள், உங்களுக்கு அந்த வேல்யூ சேல்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேட் ஆகிருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் கொடுத்துட்டு இப்போ சேல்ஸ் எவ்வளவு நடந்திருக்கு, அதே மாதிரி சம்மில் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு வந்துருச்சு. ஸோ இப்போ ரெண்டையும் போட்டோம். இப்போது இந்த மாதிரி நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறதுனால காலம்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ஆட் பண்ணிடுறோம். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா வந்து ஆட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ் பார்க்கணும்னா வந்து டிவைட் பண்ணி நம்ம வந்து பார்க்கணும். இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளவு எக்ஸாக்டாக அப்படி பார்க்குறதுக்கு மைனஸ் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்துட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கால்குலேட்டட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது இல்லையா. இப்போ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஃபார்முலா வந்து காட்டும். இப்போ இதில் இந்த ஜீரோவை எடுத்துகிட்டு உங்களுக்கு எதை மைனஸ் பண்ணணுமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கேருந்து ப்ராஃபிட்டில் இருந்து சேல்ஸை நான் மைனஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு ப்ராஃபிட் மைனஸ் சேல்ஸ்ன்னு போடக்கூடாது, சம் ஆஃப் ப்ராஃபிட் மைனஸ் சம் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். போட்டுட்டு ஜஸ்ட்டு வெளியில் இப்படி கிளிக் பண்ணேன் அப்படின்னாவே அங்கே வேல்யூஸ் வந்து பாப்புலேட் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸில் இருந்து தான் வந்து நம்ம ப்ராஃபிட்டை வந்து மைனஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் வந்து ஒரு ப்ளஸ் நம்பர் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ் நம்பர் வந்து இங்கே கிடச்சிருக்கு. ஜஸ்ட் இந்த கால்குலேட்டட் ஃபீல்டோட காலம் நேமை வந்து மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல சும்மா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேல்ஸ் மைனஸ் ப்ராஃபிட்னு கூட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் டைப் பண்ணுற நேம் இங்கே வந்து ரீப்ளேஸ் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இப்படி வந்து நீங்கள் ஃபார்முலாஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதையும் வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் டிவைட் கொடுத்தீங்கன்னா போதும். டிவைட் கொடுத்துட்டு இந்த மாதிரி வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சன்டேஜ் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஸ்லைசர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் எக்ஸல்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் வந்து வரும். இந்த ஃபில்டர் ஆப்ஷன் இங்கேயும் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், இங்கே ஃபில்டர் ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல நீங்கள் ப்ராடக்ட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராடக்ட்ஸில் ஏதாவது ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்க முடியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்ளை ஆகிருக்கும். பட் என்ன அப்படின்னா இங்கே இந்த ஃபில்டரை கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து முடியாது. ஸோ இந்த இடத்துல செலக்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைசர் அப்படிங்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இந்த ஸ்லைசரை ஆட் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் பிவோட் டேபிள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க, இன்சர்ட் கொடுங்க. இன்சர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து இருக்காது. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேட்டாக்கு வந்து போயிருங்க. இங்கே ஆட் அ ஸ்லைசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை வந்து கொடுங்க. இதை கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு செலக்ட் தி காலம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா. இப்போது அதே மாதிரி வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல சூஸ் காலமில் அதே ப்ராடக்டை சூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்துல இதை மூவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இங்கே உள்ள ஃபில்டரை வந்து நம்ம எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுட்டு இப்போ பாருங்களேன், ஸோ இங்கே நமக்கு தேவையானதை வச்சுட்டு நம்ம உடனே டேபிளை வந்து பார்த்துக்க முடியும். ஸோ ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ நமக்கு என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அது அத்தனையும் இந்த இடத்துல பார்த்துட்டு உடனடியாக வந்து ஃபில்டர் வந்து பண்ண முடியும். ஸோ இப்படி நீங்கள் எத்தனை ஸ்லைசர் வேணாலும் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதோட பியூட்டி. ஸோ ஜஸ்ட்டு காலமை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரி வேணுமா, கண்ட்ரிக்கு ஒரு காலமை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஜஸ்ட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்ட்ரி எதுவும் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லைஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பிவோட் டேபிளை எப்படி எக்ஸல் சீட்டில் யூஸ் பண்ணுறது எஃபெக்டிவாக, அதே மாதிரி என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தோம். இனி வரக்கூடிய வீடியோக்குள்ளே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் குறித்தும் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.